கோடான கோடி புதியுகத்தின் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். இது ஆத்ம சங்கமம் நேரலை நிகழ்ச்சி. சொல்வேந்தர், எழுத்து வேந்தர் உட்பட பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர். சுமார் 25 வருடங்களுக்கும் மேலாக தொலைக்காட்சிகளில் நேரலை நிகழ்ச்சிகளின் வாயிலாக நம் அனைவரது இல்லத்திலும் வந்து உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர். 2 வருடத்தில் 10ற்கும் மேற்பட்ட வெற்றி புத்தகங்கள் அல்ல வெற்றி பொக்கிஷங்களை நமக்கு அள்ளி கொடுத்த ஞானி. உலக பல்கலைக்கழகம், அமெரிக்க பல்கலைக்கழகம், லண்டன் பல்கலைக்கழகம் போன்ற பல பல்கலைக்கழகங்கள் இவருக்கு முனைவர் பட்டம் வழங்கி தங்களை கௌரவப்படுத்திக் கொண்டன. பல ஆண்டு காலம் இமயமலையில் கடும் தவம் இருந்து தான் பெற்ற தவ பயனை நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு வேத சித்த ஆகம ஆலயமாம் சடாக்ஷர சண்முகம் ஆலயத்தை நிறுவி நம் அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டிருப்பவர். ஆம் நேர்களே, பாம்பன் அருட்சித்தர் தவ யோகி தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. அவர்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து நீங்க பேசணும்னா நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 0466779504. ஆனா சுவாமிஜியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரங்கிற்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வருகை தந்திருக்காரு. வாங்க நேயர்களே, அவரை சந்திப்போம். 1977ஆம் ஆண்டு மிகவும் சிறப்பு மிக்க நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனராக பதவியேற்றுக் கொண்டவர். ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட வெற்றி புத்தகங்களை பதிப்பிடும் அல்ல பிரசவிக்கும் அற்புதமான ஒரு நிறுவனத்தின் தலைவர். தமிழ் பதிப்பக உலகத்திலேயே அதிக தலைப்புகள் விற்பனையானது இவரது சிறப்புமிக்க பதிப்பகத்தில்தான். எஸ், இட் இஸ் நன் அதர் தென் மணிமேகலை பிரசுரத்தின் நிர்வாக இயக்குனர் முனைவர் திரு ரவி தமிழ்வாணன் ஐயா நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. வாங்க நேயர்களே, அவரை சந்திப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம் சுவாமிகளுக்கு வணக்கம். புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். உங்களை இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. உங்களுக்கும் சுவாமிஜிக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தம் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்லைங்களா? எவ்வளவோ மிராக்கிள்ஸ் உங்க வாழ்க்கையில நம்ம சுவாமிஜி ஏற்படுத்தியிருக்காரு. அதை பத்திலாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி சுவாமிஜி கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஐயா. வணக்கம் சுவாமி. வணக்கம். சடுதியில் நம்மை காத்தருளும் சடாட்சர சண்முக பெருமானுடைய பெரும் கருணை அகார உகார மகார வகார லகார தகார ரகசியத்தின் தத்துவ வித்தகத்தின்படி 6666 பாடல்களை பக்தி பால் சார்பிழிந்து முருகன் பால் பற்று வைத்து நம்மையெல்லாம் வாழ்க்கையில் மேல் நோக்கி சென்று சர்வ சங்கடத்தையும் சடுதியில் களைந்தெறியக்கூடிய அற்புதமான பாக்களை பாடிய பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய குருவருளும் நம் உள்ளத்திலே எழுந்தருளப் பெற்று தவத்தினாலே தழை தோங்குகின்ற பக்தர்களை எல்லாம் வரவழைத்து காத்தருளும் அந்த சடாட்சர சண்முக பெருமானுடைய பெருங்கருணை இந்த நல்ல வேளையிலே நம் புதுயுக பக்த கோடிகளுக்கெல்லாம் கிடைக்கப் பெற்று வளமாயும் நலமாயும் மகிழ்வோடும் என்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு நீங்க பல வருட காலம் இமயமலையில கடும் தவம் இருந்து அந்த தவத்தின் பயனை எங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுவும் பாத்தீங்கன்னாக்க நேரலை நிகழ்ச்சியின் வாயிலாக 25 வருடத்திற்கும் மேலாக எங்க எல்லாருக்கும் வாரி வாரி வழங்குறீங்க ஐயா. அதனால இந்த கேள்வி உங்ககிட்ட நான் கேட்டே ஆகணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா கோவில்களில் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு பிரசாதங்களோ அல்லது ஆடைகளோ தானியங்களோ தானமாக கொடுப்பாங்க, பிரசாதமாக கொடுப்பாங்க இல்லைங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி நேராக போவாங்க, அந்த பக்கம் போகாமல் அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்சு ஓடி வந்துடுவாங்க. அவ்வளோ பயப்படுவாங்க. ஏன் அதை போய் வாங்கினாக்கா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மையும் மண்டுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? கோவிலில் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கலாமா வாங்கக்கூடாதா? நீங்க சொல்லுங்க ஐயா. ஐயா, உங்க புத்தகத்தில் ஏதாவது இருக்கா? இல்லை, நீங்க சொல்ற கருத்து தான் முக்கியம் சாமி. கண்ணா, ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். அதே கோயிலில் ஒருவர் ஒரு 500 ரூபாய் கட்டை வச்சு பூஜை பண்ணி நான் பரிகாரம் பண்ணுறேன், ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா அது மாதிரி போவாங்களா? நிச்சயமா முதல்ல போய் நின்று வாங்குவாங்க சுவாமிஜி. அப்போ கர்மம் வராதா? கரெக்ட். அவங்க சாபம் அவங்கள பிடிக்காதா? காசுன்னும் பொழுது பிடிக்குது, அது போய் வாங்கிடலாம். அதே நான் கூட என் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். சில பேருக்கு சில வழிபாடு கொடுத்தா
அது மட்டும் எங்களால் செய்யவே முடியலன்னுவாங்க. அங்கே ஒரு 5 லட்சம் கொடுத்தா போவீங்களான்னு உடனே போவோம். இது செய்ய முடியலங்கிறத அது போய் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். முன்னோர்கள் இதை செய்யாதேன்னு எதை சொன்னாங்கன்னா அனுபவத்தை தான் சொன்னாங்க. இந்த வயசில் காது குத்தணும்னு நம்மளுடைய சம்பிரதாயத்தில் இத்தனை விதங்கள் இருக்குது. பெயர் சூட்டல், அன்னப்பிரோச்சனம் செய்தல், அப்படின்னு நாமகரணம் சொல்லுதல் எவ்வளோ இருக்குது. அப்போ காது குத்துறதுன்னு ஏன் வந்துச்சு? இதெல்லாம் அனுபவ ரீதியாக கண்டுபிடிச்ச விஷயம். ஒரு குழந்தைக்கு முழுமையாக காது கொடுத்தலைன்னா அது ஏதாவது ஒரு மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும். அது உடலில் அல்லது பலவீனத்தை ஏதாவது ஒன்று பண்ணிடும். அது ஒரு விஞ்ஞானத்துவமான ஒரு தத்துவத்தை எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ காதுங்கிறது ஓம் வடிவத்தில் இருக்கு, அதில் ஒரு புள்ளி வச்சாதான் இம் ஆகுங்கிற ஒரு கருத்து இல்லை ஐயா, காது ஓம் வடிவில் கிடையாது ஐயா. அப்படி ஒரு கருத்து இருக்கு. நம்ம சொல்ல வேண்டியது அது வாதத்திறமையாக இருக்கலாமே தவிர காது ஓங்கார வடிவம். அது எப்படின்னா நீ கேட்கறதெல்லாம் நல்லதை கேள்றான்னு அர்த்தம். ஏன்னா செல்வத்துள் செல்வம் எது? செவி செல்வம். நீ உனக்கு எந்த செல்வம் எப்படி இருக்குதுன்னு பிரச்சனை இல்லை ஐயா. செவி செல்வம் ஒருத்தனுக்கு நல்லா கையாளுமை இருக்குதுன்னா அவனை மாதிரி ஒரு கோட்டீஸ்வரன் இருக்கவே முடியாது. அதனால தான் அது. ஏன்னா பிரணவங்கிறது ஓம்கார தத்துவம் முதலில் தோன்றினது. நம்ம உடலில் 2 பேர் உயிரோடு எப்பவுமே இருக்கிறாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே. யாருன்னா ஒன்று இருதயம், இன்னொன்று காது. இப்போ நம்ம நல்லா தூங்கும் போது கூட டமால்னு ஒரு சத்தம் கொஞ்சம் எழுந்துருவோம். சில பேர் எழுந்துக்க மாட்டான், அது வேறு விஷயம். அது தனித்தனமாக விட்டுடலாம். அவன் என்ன பண்ணாலும் எழுந்துக்க மாட்டாங்க. அதை நம்ம போக வேண்டாம், பெரும்பாலும் எழுந்து போயிடுவோம். அப்போ கோயில் உள்ள போயிருதா? நம்ம வீட்டில் செய்கிறோம் என்னதான் புளியோதரை, சக்கரை பொங்கல், ரொம்ப அற்புதமான சாப்பாடுலாம் செய்கிறோம். அது சாப்பாடு தானே. ஆமாம். அதை நம்ம பிரசாதம்னு சொல்லிட்டு சாப்பிடுவோமா? வெறும் சாதம். அதான். அப்போ கோயில் உள்ள போன பிறகு பிரசாதம். அது பரிகாரமாக போனால் என்ன, எப்படி போனால் என்ன? கோபுரத்துள்ள போயிடுச்சுனாலே அவன் அருளால் அவன் தாழ் வணங்கிங்கிறத நாம் நம்புகிறோன்னா, அப்போ கோயில் உள்ளே போயிடுச்சுன்னா அதில் ஏது பேதமை? அந்த ஒருவருக்கு தான் படைக்கணும்னு அவங்க எடுத்துன்னு போய் படைக்கவே முடியாது. எந்த ஆலயத்துலேயும் அந்த இறைவன் நினச்சாத்தான் எடுத்துன்னு போய் படைக்க முடியும். அங்கே போய் வழிபாடும் செய்ய முடியும், இல்லைன்னா செய்யவே முடியாது. எத்தனையோ பேர் பார்க்கலாம், பெண்மணிகள்லேருந்து ஆண்கள்லேருந்து போகும்போது எத்தனையோ தடுங்கள் வரும். அந்த தடுங்கள் எந்தெந்த விதத்தில் வேணாலும் வரும், செய்ய முடியாது. இதை குலதெய்வம் குத்தம்னு நம்ம மாதிரி ஆளுங்க சம்பாதிக்க வேண்டியது தான், வேறு வழி கிடையாது. இதையே பயமுறுத்தி விட்டுறது, அதுதான் விஷயம். ஆனால் வெளியில் இருக்கும்பொழுது என்னதான் பலகாரங்கள் செய்தாலும், சாப்பாடு எந்த விதத்தில் செய்தாலும் அது வெறும் சாதம். அது கோபுரத்து உள்ளே போய் இறைவன் அடியில் பட்டுச்சுன்னா அது பிரசாதம். அங்கே வேண்டான்னு ஓடுறது தான் தவறு. யார் எதை கொடுப்பனும் அது உள்ள ஆண்டவன் ஒரு சூட்சமாக வச்சுருப்பான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஒருவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை, உங்களுக்காக சொல்கிறேன், பார்க்குறாங்க. நிச்சயமா சுவாமிஜி, ஒரு நேரம் ரொம்ப ஆவலா அவங்க கூட பேசணும்னு காத்துட்டு இருக்காங்க. பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், ஆத்ம சங்கமம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? நான் பவானி, பெங்களூர்ல இருந்து பேசுறேம்மா. பவானிமா, உங்க வயது? 34மா. 34. யாருக்காங்க பவானிமா கேட்க போறீங்க? எனக்காக தான்மா. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுடா கண்ணா. பவானி ஐயா, நான் 2 மாசத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்திருந்தேன். சரி. என் குடும்ப சந்தோஷத்துக்காக நான் பார்த்திருந்தேன். சரி. நான் இன்னைக்கு சிரிக்கிறேன், என் சந்தோஷமா இருக்குன்னா அது நீங்க தான் காரணம். சரிடா கண்ணா. ஆனா இன்னொன்னு ஐயா நடந்திருக்கு. நான் வெற்றில இல்ல நீங்க கலந்துக்க சொன்னீங்க. தீபாவளி அப்ப நடந்ததுல கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் போன மாசம் ஆபீஸ் விஷயமா டூர் போயிட்டேன் ஐயா. முந்தானியத்தை வந்திருந்தேன், கலந்துக்கிட்டேன். ஒரு மாதிரி மயக்கமா இருந்தது. நேத்து நான் வீட்டுல டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஐயா. குழந்தை இருக்க மாதிரி காட்டியிருக்கு. ஆனா நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்க, 10 வருஷம் உன்னோட வாழ்க்கை என் கண் முன்னாடியே தெரியுதுன்னு. எனக்கு ஆல்ரெடி 2 குழந்தைங்க இருக்கு, ஆண் குழந்தைங்க. ரொம்ப படிப்பறிவு, சிறப்பு எல்லாமே நல்லா இருக்காங்க. ஆனா கூட கொஞ்சம் பிரச்சனைன்றதுனால நீங்க சொன்னபடி இது நல்ல வாழ்க்கை, நல்லபடியா அனுசரிச்சு போகணும் அப்படின்னு சொன்ன நீங்க பரிகாரம் சொன்னதெல்லாம் நான் பண்ணேன். இப்ப இந்த குழந்தை இருக்கு, இது எப்படி என்னன்றது கேட்டுக்கலாம் தான். லட்சுமி பிறந்துட்டாலோ முருகன் பிறந்துட்டாலோ என்னமா பண்றது ஐயா? இன்னொன்னு சொல்றேன், இந்த நெய் தீபம் நடந்தது இல்லைங்களா,
அந்த தீபாவளி அப்ப எனக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. முருகருக்கு 48 நாள் விரதம் இருந்து பண்றேன் எல்லாரும் சொன்னாங்க. சரி. நான் ஒரே ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தேன். அந்த கந்த சஷ்டி மகா கந்த சஷ்டி மட்டும் வீட்லயே விளக்கு போட்டேன். போன்ல பிரசாதம் வாங்கிட்டேன். அந்த நெய்யும் சாப்பிட்டேன் ஐயா. ஆனா நான் இதை நினைச்சு சாப்பிடல, என் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும். ஆனா இப்ப என் வயிற்றுல இந்த மாதிரி வீட்டுல நெய்ய மகிழ்ச்சியா இருக்கணும் தானே சாப்பிட்ட? ஆமா ஐயா. மகிழ்ச்சியா இருந்தா தானே குழந்தை நிக்கும். ஆமா. என்னடா கண்ணு குழப்புற காலையில? இல்ல எனக்கு ஆல்ரெடி 2 குழந்தை இருக்கு. நான் டாக்டர் கிட்டயே ஐயோ போனாலும் இப்பெல்லாம் ஒன்னே போதுன்னு நிறுத்திடுறாங்க. உனக்கு 3 கொடுக்குறான் கடவுள், ஏமா விடுற? நான் எப்பயும் முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான், அதுக்கு வேற மாற்று கருத்து கிடையாது. அத்தான் என்ன சொல்றாருன்னு கேளுமா. அவரு வேணாம் ஐயா சொல்லுவாரு. ஏன்? இப்போதைக்கு இந்த காலியுகத்துல பசங்க படிக்க வைக்கிறதே கஷ்டம். ஐயோ ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்டவரு சரி அப்புறமா பேசிக்குவோம். கண்ணா எனக்கு நீங்க சொல்லுங்க ஐயா. ஏன்னா எனக்கு இருக்கணும் பறக்கணும் நல்லது. உடனே உங்க வீட்டுக்காரர் என்ன திட்டுவாரு, இந்த ஆளுக்கு நான் சொல்லிட்டு போயிடுவாரு, யார் சம்பாரிச்சு படிக்க வைக்கிறது காசு வர்றதுன்னு. அதெல்லாம் கவலைப்படாத, அது பண்றது வேண்டாம். குழந்தை நல்லபடியா பிறக்கட்டும் இருக்கட்டும். சரிங்க. அப்புறம் ஒண்ணு சொல்லிக்கலாமா? சொல்லு பவானி. அங்க எவ்வளவு பேர் உட்கார்ந்தாங்க அங்க மண்டபத்துல முந்தா நேத்து. சரி. ஐயர் என்ன திடீர்னு கூப்பிட்டாங்க, அந்த பூஜை பண்ணுவாங்க இல்லையா சுவாமிக்கு. என்ன நான் திடீர்னு கூப்பிடுறாருன்னு பார்த்தா நீ போய் அவங்க பூ வாங்கிட்டு வந்துரு, இந்த தட்டு ஃபுல்லா நிரப்பிட்டு வந்துருன்னு சொல்லிட்டாரு. அது என்ன அர்த்தம்னா, பாவி பொண்ணே அதை கலைக்காதம்மா, அது குழந்தை இருக்கட்டும், நானே பூவா இருந்து ஏத்துக்கிறேன்னு முருகன் சொல்றார். புரியுதா? உறுதியா இரு, குழப்பம் வச்சுக்காத. எனக்கு குழப்பத்தாலதான் இல்ல உன் வாழ்க்கையிலே பிரச்சனை எதனால வருதுன்னா குழப்பத்தாலதான் வருது. மறைந்த குழப்பங்கள் நிறைந்து கொள்வாளாயின் பவானி என்ற கன்னிகை நல்லிதம் இறைவனே அருள் தருவானாயும் அக்குழப்பத்தால் அருள் கேடே விளைக்கும் பேரு. 34 வயசுல இருக்கிற நீ அதுக்காக சொன்னண்டாக்கண்ணா. எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா போதும் ஐயா, என் குழந்தை சிறப்பா அறிவா பிறக்கும் அப்படின்றது மற்ற தைரியம் எல்லாம் எனக்கு இருக்கு. உனக்கு என்ன மனசுக்குள்ள தோணிட்டு நீ எவ்வளோ அறிவா இருக்கிறியோ அவ்வளோ அறிவு உன் குழந்தைக்கு வருண்டாக்கண்ணா. நீ பயந்துன்னு குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா குழப்பமா தான் வரும். சிரிக்காதே, இருக்கட்டும் நல்லது. அழைப்பிற்கு நன்றிமா. வணக்கம். ஆத்ம சங்கமம், யாரு பேசுறீங்க? பேரரசி பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஆதம்பக்கத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்க வயதம்மா? 29. ஓகே, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேள்வி. ஓகே, சமஞ்சிட்டு பேசுங்க. பேரரசி. சொல்லுங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கம்மா. சொல்லுடா கண்ணா. ரொம்ப நன்றி ஐயா. முன்னாடி என் ஹஸ்பண்டுக்காக வேலை மாற்றத்துக்காக கேட்டேன். எனக்கும் நீங்க பேர் வச்சீங்க, அதுக்கப்புறம் சரின்னு இதாயிடுச்சு. அப்புறம் அடுத்தது ஹஸ்பண்டுக்கு வேலை டிரான்ஸ்ஃபருக்கு நீங்க வந்து ஜாதகம் வச்சு படைக்க சொன்னீங்க, அது பண்ணி அவங்களுக்கு மாறிடுச்சு ஐயா. ஜாதக சமர்ப்பணத்திலயா? ஆமா ஐயா. இப்ப அவங்களுக்கும் இதாயிடுச்சு ஐயா. இப்ப எனக்கு தான் ஐயா வேலைக்கு தான் ஐயா சரி ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். இப்ப கிடைக்கிற இதுக்கு போறேன். பட் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி சிஎம்ஆர் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது கிடைக்குமா என்ன ஏது? ட்ரை பண்ணு, குழப்பத்தோட ட்ரை பண்ணி 1 மார்க்ல 2 மார்க்ல கோட்ட விடாத. சரி ஐயா. அதான் சரி. சரி போட்டோம். நீ சொல்லும் போது எனக்கு புரிஞ்சதை சொல்றேன் நானு. சொல்லுங்க. ஒரு வளர்பிறை சதுர்த்தி அப்ப நம்ம விநாயகருக்கு போயிட்டு ஒரு பால்கோவால காப்பு கட்டுறா போதுங்கன்னா அதுவே கிடைச்சிடும். சரி ஐயா. நம்ம ஆமா 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 ஆமா. ஓகே ஐயா. சரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை போய் பக்தியோட சிரத்தையோட கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு அதை விவரமாக தெரிஞ்சுக்கிட்டு பண்றாங்கன்னு. பாம்பன் அருட்சித்தர் தவ யோகி தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க சுவாமிஜி கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதற்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 0446779504. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம் அம்மா, இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. மேம், என் பேர் வினோதினி. வினோதினிமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? வேலூர் மாவட்டம். உங்க வயதுமா? 39 மேம். ஓகே, சுவாமிஜி கிட்ட பேசுங்கம்மா. வினோதினி. வணக்கம் ஐயா. வணக்கம்டா கண்ணு, சொல்லுமா. ஐயா, எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுதுங்க ஐயா. எனக்கு 2 வாட்டி ஐவிஎஃப் பண்ணியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஐயா. குழந்தை இல்ல. சரி. நேச்சுரலா பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஐயா. எதனால?
டியூப்ல ஏதோ அன்ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஐயா. டியூப் பிளாக்கா இருக்கு. 2 டியூபுமா? ஆமாங்க ஐயா. சரி. நான் இந்த சஷ்டி விரதம் இந்த வருஷம் வந்து நம்ம கந்தலத்துல வந்திருந்தேன் ஐயா. நானு சரி 7 நாள் தங்கி இருந்தா நெய் முட்டை தேங்காய் சாப்பிட்டாங்க ஐயா. சரி. அந்த மாசமே எனக்கு கரு தங்கிருச்சுங்க ஐயா. சரிடா கண்ணு. அப்புறம் 2 வாரம் கழிச்சு நான் ஸ்கேன் பண்ணதுக்காக போயிருந்தேங்க ஐயா. அப்ப என்ன சொல்லிட்டாங்க டாக்டர்னா, கரு வந்து உருவாயிருக்குமோ, ஆனா வந்து ஹார்ட் பீட் வரல, 2 வாரத்துக்கான வளர்ச்சி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஐயா. இன்னையோட 60 நாள் ஆகுதுங்க ஐயா. சோ அது வந்து கிளியர் பண்ணிடணுமோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஐயா. அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியலங்க ஐயா. சரி உங்ககிட்ட பேசலாம். டாக்டர் என்ன ஹார்ட் பீட்டே இல்லைங்கிறாங்களா? ஆமாங்க ஐயா. கரு வளரல, அதனால ஹார்ட் பீட் வரல, அதனால கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. இது தெளிவா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்ல இன்னொரு டாக்டரை பாக்குறியாடா கண்ணா? இன்னொருத்தரையும் பார்த்தங்க ஐயா. அவங்களும் அப்படிதாங்க ஐயா சொல்றாங்க. அப்படியா? ஏன்னா இது ரொம்ப இது நேரலை வரிசையில் சொல்ற விஷயம் இல்லடா கண்ணு இது. சரிங்க ஐயா. ஏன்னா நான் வந்து சும்மா வச்சுக்கோ இருக்கட்டும் இல்லைங்கிறத வந்து இது உடம்பு ரீதி. ஏன்னா உனக்கு ஏற்கனவே டியூப்ல பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நிதானிச்சு பார்த்து தாண்டா சொல்லணும். நீ நேர்ல வந்து காமிக்கிறது தான் நல்லதுடா கண்ணு. ஆனா ஒண்ணு மட்டும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு தோன்றது, அதுக்கு திரும்ப ஹார்ட் பீட் வந்துடும் தான் தோணுது. ஆனா என்னால அது உறுதியா சொல்ல முடியாது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கட்டுங்களா ஐயா கொஞ்ச நாள்? எனக்கு அப்படிதான் தோணுது ஐயா. நீங்க ஆசீர்வாதம் பண்ணாவே எனக்கு கிடைச்சிரும் அக்கா சொன்னாங்க ஐயா. நீ உடனே நின்ன உடனே ஐயா கிட்ட போக வேண்டியது, நீ போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருந்தா இந்த குழந்தை உனக்கு கிடைச்சிருக்கும்ல, நீ ஏன் போலன்னு என்னதான் அக்கா திட்டினாங்க. இன்னைக்கு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்காகவே நான் போன் பண்ணேன் ஐயா. எப்படி கிடைச்சதுன்னு தான் எனக்கு புரியல உனக்கு. அதை வச்சு நான் சொல்றேன், அது எனக்கு மனசுக்கு படலை அப்படிங்கிறது தான். போகட்டும், நான் ஒரு மந்திரம் சொல்றேன். சரிங்க ஐயா. செம்பருத்தி பூ இருக்குல்ல, ஒத்த செம்பருத்தி பூ. சரிங்க ஐயா. அந்த பூ ஒரு 20 பூ எடுத்துட்டு அதை நல்லா அரைச்சிட்டு அது 200 ml தண்ணி அதை நல்லா கொதிக்கும் பொழுது இந்த 20 பூ அரைச்சல்ல அதை போட்டுட்டு கசாயம் சவ்வ சிம்ல வச்சுட்டு கசாயமா எடுத்துடுறாக்கன்னு அதை 100 ml சுண்டட்டும். எடுத்து வடிகட்டிட்டு கொஞ்சோண்டு விரலி மஞ்சளும் நாட்டு மருந்து கடையில மருதம்பட்டைன்னு கேட்டு அந்த மருதம்பட்டையை நல்லா இடிச்சு இந்த கசாயம் இறக்கும் பொழுது அது உள்ள போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு காலையில சாயந்தரம் இதை சாப்பிட்றா கண்ணு. ஆமா, வெறும் வயிற்றுல காலையில சாயந்தரம். அதே மாதிரி டெய்லி காலையில சூரிய உதயத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி மொட்டை மாடியில வெயில் படுற மாதிரி அடி வயிற்றுல கை வச்சு உட்கார்ந்து ஓம் வேர்க்குழவி குகா பாலா ஹிரீம் ரட்சகம் இந்த மந்திரம் இணையதளத்துல வந்துடும். இதை எவ்வளவு சொல்ல முடியுமோ உன்னால ஒரு 10 நிமிஷத்துக்கு அடிவை கர்ப்பத்துல வச்சுட்டு சொல்லிடுறா கண்ணு. டெய்லி இதை செய்யறா கண்ணு. 11 நாள் செய்துட்டு 11 நாள் பொறுத்து டெஸ்ட் பண்றா கண்ணு. முயற்சி போண்டா. இதை கரெக்டா பண்ணு, மந்திரத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணு. அழைப்பிற்கு நன்றிமா ஐயா. ஒரு பிரச்சனை அப்படின்னு உங்ககிட்ட வந்தாக்க நீங்க எங்ககிட்ட நேர்ல வாங்க, இந்த பூஜை பண்ணுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, அதுக்கு இவ்வளவு லட்சம் ஆகும் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஏமாத்தாம ரொம்ப சிம்பிளா உன்னுடைய வாழ்க்கை உன் கையில இருக்குடா செல்லம், நீ செய்ய, உனக்கான வரம் அது தரும் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா? ஹேட்ஸ் ஆஃப் டு ஐயா. உங்களுடைய பாதங்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டா செய்யறது யாராக்கன்னு. இந்த 1 hour வந்து 1 மணி நேரம் வந்து இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டதுதான். இது அவங்களுக்கும் நமக்கும் உள்ள இணைப்பை கொடுப்பது இந்த 1 மணி நேரம் நாம் அல்ல, இறைவன். அந்த பொண்ணுக்கு கிடைக்கணும்னு என்ன இருக்கு? எவ்வளவு பேர் லைன்ல இருக்காங்க. ஏன் கிடைக்கணும்? கிடைக்கும் பொழுதே இறைவன் அனுகிரகருக்கு ஒரு முயற்சிப்போம். டியூப்ல கன்சீவா இருந்தா நான் அதை சொல்லியிருக்க மாட்டேன். அது கன்சீவ் நார்மலா தான் ஆகியிருக்கு. இந்த 2 மாதத்துக்குள்ள அதை வர வைக்க முடியும். நிறைய பேருக்கு அப்படி செய்யப்பட்டிருக்கு. ஐயா, உங்களுக்கு அனுபவத்திலே கேள்விப்பட்டிருப்பீங்க. பல பேரை நம்ம வந்து அது மாதிரி சொல்லி நடந்திருக்கு. ஏன் இந்த குழந்தைக்குமே நடக்கட்டுமேங்கிற நோக்கத்தோட. ஆனா அதே நேரத்துல முயற்சிப்போம். எங்களுக்கான வரம் அப்படின்னே சொல்லணும் ஐயா. அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஆத்ம சங்கமம். யார் பேசுறீங்க? ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சி. யார் பேசுறீங்க? உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் அம்மா. யார் பேசுறீங்க? நான் சேலத்துல இருந்து பவித்ரா பேசுறேன் மேம். பவித்ராமா, உங்க வயது என்னமா? என்னுடைய வயது 18 மேம். ஓகே பவித்ராமா, சுவாமிஜிட்ட பேசுங்க. பவித்ரா. ஐயா சுவாமிஜி வணக்கம். சுவாமிஜி வணக்கம். என்கிட்ட நல்லா பேசுற, வீட்டுல கோவமாகறியா? இல்லைங்க சுவாமிஜி, நல்லா தான் இருக்கேன். சரிடா கண்ணு, சொல்லுமா. சுவாமிஜி, நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். சரி. எனக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணின்னு இருக்கேன். எனக்கு கிடைக்குமான்னு தெரியணும் சுவாமிஜி. நீ நல்லா படிப்பியா?
எஸ் சாமிஜி. முயற்சியில் சக்ஸஸ் பண்ணுவியா? எஸ் சாமிஜி. உனக்கு அந்த டவுட்டே இல்லைல்ல? இல்ல சாமிஜி. முன்கோபம் வருதா? இல்லைங்க சாமிஜி. எப்பவுமே சைலண்ட்டாக இருப்பியா இது பண்ணாலும்? ஆமாங்க சாமிஜி. கரெக்டாக சொல்லு. லைட்டா எப்பயோ ஒரு தடவை கோவம். இதெல்லாம் பொய் சொல்லக்கூடாது. இதனால தான் நீ எழுதும் போது ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்க சாமிஜி. புரியுதா? பாரு, உறுதியான மனப்பக்குவம் வச்சுக்கிட்டு யார் ஒருத்தர் இந்த மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சிக்கிறீங்களோ, பயம், குழப்பம், கேள்விக்குறி இது 3 மனசுக்குள்ள இருந்ததுன்னா சக்சஸ் பண்றது கஷ்டம். சரிங்க சாமி. இந்த 3 இல்லாம டைரக்டா வண்டி கீர் போட்டோமா ஓட்டமான்னு போய் எழுதுனோம்னா தோக்கவே தோற்காது. சரிங்க சாமிஜி. நீ நல்லா எழுது. உனக்கு லைன் கிடைச்சதுனால கிடைச்சிடண்டா கண்ணு. சரிங்க சாமிஜி. ஒன்று தைரியமா எழுது. கிடைச்ச பிறகு எனக்கு சொல்லுன்னா. சரிங்க சாமிஜி. நல்லதுடா கண்ணு. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள், குறிப்பாக வரம் தர நாங்க ரெடி, வாங்கிக்க நீங்க ரெடியா? அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 0446677950. பாம்பன் அருட்சித்தர் தவ யோகி தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. சுவாமிஜி கிட்ட நீங்க பேசணும்னா நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 0446677950. சார், உங்ககிட்ட நான் ரொம்ப நேரமா கேட்கணும்னு நினைச்சேன். அதாவது சுவாமிஜி பாத்தீங்கன்னாக்கா 2 வருடங்கள்ல 10ற்கும் மேற்பட்ட வெற்றி புத்தகங்கள், பொக்கிஷங்களை நமக்காக கொடுத்திருக்காரு இல்லைங்களா? அந்த புத்தகங்களை வெளியிட்ட பெருமை உங்களை சேரும். அந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரமா நேர்கள் இணைப்புல இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஐயா வணக்கம். ஆத்மசங்கமம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? என் பேர் ரம்யா. ரம்யாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே, உங்க வயதுமா? என்னோட வயது 32ங்க. ஓகே, சுவாமிஜி கிட்ட பேசுங்க. ரம்யா, சொல்லுடா கண்ணா. ஐயா, எனக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆச்சுங்க. இன்னும் குழந்தை இல்லைங்க ஐயா. மருத்துவம் பார்த்துட்டீங்களா? ஹாஸ்பிட்டல்ல எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாமே நார்மலா இருக்கு அப்படிதான் சொல்றாங்க ஐயா. 2 பேருக்குமா? ஆமாங்க ஐயா. 2 பேரும் டெஸ்ட் பண்ணீங்களா? 2 பேருக்குமே டெஸ்ட் பண்ணியாச்சுங்க, எல்லாமே நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 5 வருஷம் ஆச்சா கல்யாணம் ஆகி? 9 வருஷம் ஆச்சுங்க. ஓகே. 2 பேரும் ரொம்ப நிம்மதியா இருக்கீங்களா? இருக்குங்க ஐயா. ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஐயா. சரிம்மா. வீடு சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த வீடு தாங்க ஐயா. எவ்வளோ வருஷமா இந்த வீட்டில் இருக்கீங்க? சொந்த வீடு இருக்குங்க ஐயா. இப்போ நாங்க வாடகை வீட்டில் இருக்கோம். அவரு கவர்மெண்ட் வேலையில இருக்காருங்க. சரி. அதனால இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்குங்க ஐயா. இந்த வீட்டுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு 3 years ஆச்சுங்க ஐயா. அதுக்கு முன்னாடி அந்த சொந்த வீட்டில் இருந்தீங்களா? இல்லைங்க ஐயா, அதுக்கு முன்னாடியும் ஒரு 5 வருஷம் வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க ஐயா. சரி சரி சரி. உங்கள் அப்பா உங்கள் அம்மா சைடில் அவங்க அப்பா அம்மா சைடில் யாருக்காவது குழந்தை இல்லாமல் இருக்காடா கண்ணு? என்னோட தாய் மாமாவுக்கு குழந்தை இல்லாமல் இருந்ததுங்க ஐயா. சரி. அப்புறம் அவங்க குழந்தை எடுத்து வளர்த்திட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. சரி சரி. அவங்க குழந்தை எடுத்து தான் வளர்த்தாங்க, அவங்களுக்கா பிறக்கலை? இல்லைங்க ஐயா. சரி. உனக்கு இந்த காலில் கண்ட சதை இருக்குல்லடா கண்ணா? ஆமாங்க ஐயா. அங்கே எப்பயாவது நைட்டில் படுத்துக்கிட்டே இருக்கும்போது அது மேலே இழுத்து பிடிச்சி வலி எடுக்குதா? இருக்குங்க ஐயா. அது அப்பப்போ இருக்கா? மாதவிடாய் நேரத்தில் மட்டும் வருதா? இல்லைங்க, எப்பவாவது மாதவிடாயின்னு சொல்ல முடியாதுங்க, எப்பவாவது ஒரு தடவை அந்த மாதிரி ஆகும். சரி. கண் துடிக்கிறது இருக்கா? இல்லை இடதுலையோ வலதுலையோ துடிக்கிறது இருக்கா அப்பப்போ? இப்போ 3 daysக்கு முன்னாடி கூட வலது கண் துடிச்சதுங்க ஐயா. 3 days முன்னாடி இல்லடா கண்ணா, நான் சொல்றது அப்பப்ப நடக்குதா? இல்லைங்க ஐயா, அப்படி இல்லைங்க. இந்த 3 days முன்னாடி தான் இருந்துச்சு. ஆமாங்க ஐயா. ஓ, அப்பா உனக்கு இருக்காராடா கண்ணு? இருக்காருங்க ஐயா. ஓகே. அப்பா வழியில சித்தப்பா பெரியப்பா அவங்க பசங்களுக்கு யாராவது இல்லாம இருக்கா? இல்லைங்க ஐயா, எல்லாத்துக்குமே குழந்தை இருக்குங்க. கண்ணா, இது கொஞ்சம் நீ ஹஸ்பண்டோட என்னை பார்த்துடுறா கண்ணு. சரிங்க ஐயா. ஒன்று மட்டும் சொல்கிறேன், கண்டிப்பாக நின்றுடும், கவலையை விடுங்க. ஆனால் உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது அவரோட வந்தால் தான் சரியாக நம்ம அறுதிட்டு பார்க்க முடியும். சரிங்க. எனக்கு தைராய்டு மட்டும் இருக்குதுன்னு சொன்னாங்க ஐயா. நான் தான் சொல்கிறேன்டா கண்ணா, அது ஒன்றே போதும். சரிங்க ஐயா. அது ஒன்றே போதும். அது கண்ட்ரோலில் வச்சிருக்கியா இல்லையா? கண்ட்ரோலில் தாங்க ஐயா இருக்கு. நீ எவ்வளோ எடை இருக்கடா கண்ணு? நான் 48ங்க. அவரு 65ங்க ஐயா. சரி. நீ பாரு, நீ அப்போ ரொம்ப குள்ளமாக இருப்பியா?
ஆமாங்க ஐயா. சரிடா கண்ணு, நான் பார்க்குறேன்டா கண்ணு, வா நேரில் வா. சரிங்க ஐயா. நல்லதுடா கண்ணு. அழைப்பிற்கு நன்றி. ஆத்ம சங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம் மணிகண்டன் பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, உங்க வயது? வயது 46 மேடம். ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்க மணிகண்டன், சொல்லுங்க. மணிகண்டன் பேசுறேன்ப்பா, சென்னையில இருந்து. சொல்லுங்க மணிகண்டன். உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன்ப்பா, கிட்டத்தட்ட 12 வருஷமா ஃபாலோ பண்றீங்கப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கப்பா. போன வருஷம் பாப்பாவுக்கு உங்கள்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தேன். அலைடு சயின்ஸ்ல என்ன ஆயுர்வேதா இந்த மாதிரி ஏதாவது சீட்டு கிடைக்கும்னு சொன்னீங்க. பாப்பா எம்பிபிஎஸ் சீட் தான் ட்ரை பண்ணா, ஜாதகம் பார்த்துட்டு வெளியே வந்தேனே ஒரே அழுவ. சாமிஜி வந்து எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்காது, ஆயுர்வேதா வேற ஏதாவது கிடைக்கும்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் நான் சொன்னேன், ஐயா வந்து ஆயுர்வேதா கிடைக்க சொல்லிட்டாங்களே, அதுவும் ஒரு டாக்டர் சீட் மாதிரி தானம்மா, அப்ப நம்ம வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ நீட் பாஸ் பண்ணிட்டு விநாயகா சேலம்ல வந்து ஹோமியோபதி டாக்டர் சீட் வாங்கியிருக்கீங்க. அதுதான் சொல்றேன் நான், ஆல்டர்னேட் தான் கிடைக்கும், நீங்க டைரக்டா போக முடியாது. அதுதான் அது சீட்டு வாங்கி பாப்பா படிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மாசமா போயிட்டு இருக்காங்கய்யா. சரி, நேரா வந்து நன்றி சொல்ல பார்த்தாக்க என்னால வர முடியுங்கய்யா. அதனால இப்போ போடும் போது டைம் உடனே கிடைச்சது. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணீங்க. நேரா வரதுக்கு முதல் வரைக்கும் ட்ரை பண்றீங்க. 2ஆம் தேதி வாங்க, ஜெயந்திக்கு வாங்க. கண்டிப்பாங்கய்யா, கண்டிப்பாங்க. வாங்க. உங்க ராத்திரில கிடைச்சதுன்னா வந்துருவாங்க கண்டிப்பா. எல்லாம் அந்த டைம் கிடைக்க மாட்டேங்குது. நானும் வீட்லயே சொல்லிட்டு தான் இருக்கேன், போய் பார்க்கணும் ஐயாவை, போய் பார்க்கணும் ஐயாவோடன்ட்டு. இல்ல, இந்த நிகழ்ச்சி முதல்ல சொன்னல, ஆசீர்வாதத்தோட 1/2 கிலோ தங்கம் கிடைக்குதுன்னா மணிகண்டன் போதுங்க எனக்கு, அவ்வளவுதான். அதுதாங்க எனக்கு. நாம உள்ளத்துல எண்ணங்களை வைக்கணும் மணிகண்டன். முயற்சி என்னைக்கும் திருவினையாக்கும். ஒரு குருவை சந்திக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் நினைக்காதீங்க. புரியுதா? நாம உள்ளம் எப்பவுமே நம்ம எல்லாம் செயலை பார்ப்போம், இறைவன் நோக்கத்தை பார்ப்பான். குரு மட்டும்தான் ரெண்டுத்தையும் பார்ப்பாரு. சரியா? மணிகண்டன், நலமா இருக்கேன். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒவ்வொரு வாரமும் பெரும்பாலும் நான் சுவாமிகளை சந்திக்கிறேன், அது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஜனவரி 2ஆம் தேதி ஜெயந்தியின் போது ஒவ்வொரு வருஷமும் நான் ஆசிரமத்துக்கு போய் சுவாமிகிட்ட வாழ்த்து பெற்று வாழ்த்து தெரிவிக்கிறது என்னோட பழக்கமா வச்சிருக்கேன். நானும் வந்து அப்பாவுக்கு வந்து 60ஆம் கல்யாணம் அங்கதான் பண்ணேன். அதே சமயம் லாஸ்ட் டைம் வந்து போன வருஷம் கூட வந்திருக்காங்க. போன வருஷம் ஸ்டார்டிங்ல வாங்க வாங்க மணிகண்டன், 2ஆம் தேதி வாங்க மணிகண்டன். கண்டிப்பா நல்லது நல்லது மணிகண்டன். உங்க ஆசீர்வாதம் குடும்பத்துக்கு. கண்டிப்பா கண்டிப்பா, சிறப்பா இருக்கு, சிறப்பா இருக்கு. என்னமா உங்களோட ஆசீர்வாதத்துல வீடு தண்ணிங்க வாங்கிட்டாங்க. நிச்சயமா நிச்சயமா, நல்லதுமா. கண்டிப்பாங்க, நல்லது நல்லது. தொழில் சரியா அமைய மாட்டேங்குதுங்க எனக்கு. அமைச்சுக்கலாம், வாங்க, வந்தாதானே அமையும். சரிங்க, ஓகேங்க, நல்லதுமா. அழைப்பிற்கு நன்றி மணிகண்டன் சார். ஐயா, நான் வந்து இடைவெளிக்கு முன்பு கேட்ட மாதிரி எல்லாருமே சுவாமிஜியோடைய அருள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்களா? அந்த அருளை முதலில் பெற்ற பெருமை உங்களை சேரும். எப்படி அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு வருஷத்துல ஒரு புக் எழுதுறதே ரொம்ப கஷ்டம் ஐயா. ஆனால் 2 வருடங்கள்ல 10ற்கும் மேற்பட்ட புத்தகங்கள், அவை அனைத்தும் வெற்றி புத்தகங்கள் வந்து சுவாமிஜி நமக்காகவே வர மாதிரி கொடுத்திருக்காரு. அது முதலில் கையில் எடுத்த அந்த குழந்தையை முதலில் பிரசவித்த பெருமை உங்க பதிப்பகத்தையே சேரும் இல்லைங்களா? எப்படி இருந்தது ஐயா சொல்லுங்க. ஒரு வார்த்தை இப்ப சொன்னீங்க, வரம்னு. உள்ளபடியே வரம் இருந்து தான் நான் அந்த புத்தகத்தை வாங்கினேன். டாக்டர் அக்பர் கௌசர்னு எங்களோட நண்பர், ஐயாவுக்கும் சுவாமிகளுக்கும் நண்பர், எனக்கும் நண்பர். அவர் சொன்னார், சுவாமிகள்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது, நீங்கள் வந்து அந்த விஷயங்கள்லாம் வாங்கி புத்தகமாக போடுங்கன்னு சொன்னார். நானும் மனைவியுமா நேர ஆசிரமத்துக்கே போய் சுவாமிகளை சந்தித்து, இது மாதிரி நான் இன்னார், இது மாதிரி டாக்டர் சொன்னார், உங்கள் புத்தகங்கள்லாம் வெளியிட விரும்புகிறேன் அப்படின்னு. சரி, நான் பார்க்குறேன் அப்படின்னா. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு என்னை மணிமேலை பிரஸில் வந்து பார்த்தாங்க. அப்புறம் அடுத்த வருஷம் வந்து பார்த்தாங்க. சுவாமிகள், நான் அந்த புஸ்தகம் கேட்டேன், தரேன், பார்த்து தரேன். 3 வருஷம் கழிச்சு தான் முதல் புத்தகத்தை கொடுத்தாங்க. அதனால் நான் வந்து இந்த புத்தகத்தை பெறுவதற்கு நான் எனக்கு இப்போ கிடைச்ச வரமாக தான் நான் நினைக்கிறேன்.
மணிமேலை பிரசுரத்தில் 12,000 புத்தகங்கள் இதுவரை வெளியிட்டிருக்கோம். இப்போ விற்பனையில் 4,500 இருக்குது. இந்த பின்னணியில் ஏன் நான் சொல்ல விரும்புகிறேன்னா, எங்கள் எழுத்தாளர்களையே தந்தை தமிழ்வாணன், சகோதரர் லேனா தமிழ்வாணன் உள்ளிட்ட எங்கள் எழுத்தாளர்களையே மிகப்பெரிய வெற்றிகரமான எழுத்தாளர் சுவாமிகள் தான். எந்த புத்தகம் போட்டாலும் என்ன தலைப்பாக இருந்தாலும் மிகச் சிறப்பான விற்பனையை, அது வந்து உள்நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாட்டிலையும் ரொம்ப நல்லா விற்பனை ஆகும். இதன் மூலமாக சுவாமிகளோட பல பக்தர்கள் என்னுடைய நண்பர்களாக இருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு மெல்பர்னுக்கு போயிருந்தேன். ராஜுன்னு அங்கே ஒரு பக்தர் தன் வீட்டிலேயே என்னையும் என்னோட எழுத்தாளரை 4 நாள் தங்க வச்சு உபசரித்தார். மலேசியாவுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போயிருந்தேன். சுசீலா தயாபரன் ஒரு சகோதரி அப்படி எங்களை கவனித்து பார்த்து எல்லாம் பண்ணாங்க. இப்படி ஒரு நட்பு வட்டத்தை ஒரு வாசகர் வாசகியை தாண்டி ரொம்ப நல்லா இருக்காங்கிறதுக்கு காரணம் அவங்க அடைகிற நன்மை. புத்தகத்தின் மூலம் அவங்க அடைகிற நன்மை இருக்க, அதான் புத்தக வெளியீடுன்னு சொல்லாம குழந்தை பிரசவிப்பது அப்படின்னு சொன்னேன். அவ்வளவு அழகான ஒரு பதிப்பதுக்கு பேரு பிரசுரம் தான். பிரசவமா இருக்கனால பிரசுரம். நிறைய நேர்கள் போன நிகழ்ச்சியில கூட வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு ஐயா, நீங்க எழுதிய அந்த புத்தகம், அந்த பொக்கிஷம், அந்த வரத்தை வந்து பிரித்து பார்த்தேன், அதற்கு எனக்கான விடைகள் அங்கு சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சார். நிஜமாக இந்த பதிவு அவங்க நம்ம நவீன் சார் எனக்கு அனுப்பிச்சிருந்தா, நான் மலேசியாவில் பார்த்தேன் உங்களோட நிகழ்வை. ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல வரவேற்பு இருக்குது, பயன் இருக்குது. புத்தகம் வாங்கி படிப்பவர்களுக்கு பலன் இருக்குது. அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, புத்தக தலைப்பெல்லாம் அவங்க சொல்கிறதில்ல. 12வது புத்தகம் வந்துருச்சா, 10வது புத்தகம் கொடுங்க, ஏதோ நம்பர் என்னென்னா எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. அந்த அளவுக்கு வரம் தரக்கூடிய. அது மட்டும் இல்லை, தான் வாங்குகிற புத்தகத்தோட பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பலன் கிடைக்கும் பாருங்கள்ங்கிற அந்த புத்தகத்தை தான் வாங்கி பயனடைகிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சகோதரி, சகோதரன், நண்பர்கள், உறவினர்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த புத்தகத்தை விலை ரொம்ப சாதாரண விலையில் 1000 ரூபாய் விலை. அதோட மதிப்பு அதுக்கு அதிகம். நான் அதை சொல்ல வரல. விலை மதிப்பற்றது. விலை மதிப்பற்றதாக இருந்தாலும் அந்த 1000 ரூபாய் ஒரு 3 புத்தகம் வாங்கி தங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, யான் பெற்ற பேரு பெரு வையகம்னு. அதை அந்த வாசகர்கள் செய்கிறாங்க. கோடான கோடி நன்றிகள் சுவாமிஜிக்கு சொல்லியே ஆகணும். அதுதான் நான் சொன்ன நல்லா இருக்காது. அவர் பிரசுரம், அதுவும் வந்து பழமை வாய்ந்தவங்க. இப்போ மணிமேலை பிரசுரம்னா தெரியாதவங்க இருக்க முடியாது. அது அந்த மாதிரி பழமை வாய்ந்தவங்க. அவர் சொல்லட்டும் தான் நான் சொன்னேன். அவர் ஏன்னா அந்த புத்தகங்கள் பயணிக்கும் பொழுது அது ரொம்ப கடினம். ஒரு புக் எழுதுறதுன்றது எல்லாரும் சின்ன சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கடினம். அதுலேயும் மக்களுக்கு பயன் தர அளவுக்கு எழுதுறது. கவிதை கட்டுரைகள் எழுதலாம், அது வேறு விஷயம். அது போட்டி மாதிரி போகும். இருக்கிறத எப்படி நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில் மேன்மைப்படுத்திக்கலாங்கிற விஷயங்களை கிரக ரீதியாக, ஜாதக ரீதியாக, ஜோதிட ரீதியாக, மந்திர ரீதியாக, வாஸ்து ரீதியாக எத்தனையோ தன்மைகள் இருக்குது. அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தது தான் அந்த பெருமை. அப்படி தான் ஒவ்வொரு புத்தகமாக பயணிச்சுட்டு இருக்கோம். இன்னும் அடுத்தடுத்து புத்தகங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கு. நிச்சயமா. பாம்பன் அருட்சித்தர் தவ யோகி தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க சுவாமிஜி கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதற்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 0446677950. சுவாமிஜி, நிகழ்ச்சியின் துவக்கத்தில் நான் கேட்டிருந்தேன், கோவிலில் வந்து பிரசாதங்கள், தானியங்கள், ஆடைகள்லாம் கொடுக்கும்போது வாங்கவே நிறைய பேர் பயந்து யூட்டர்ன் எடுத்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். தொடர்ந்து பேசுவோம் சுவாமிஜி. ஆமாம், அது நான் சொன்னது தான். வீட்டிலே நாம் வெளியிலே இருக்கும்போது அது சாதம், உள்ளே போனால் பிரசாதம். ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். இதில் கோயில் உள்ள தவறு என்பதோ சாபம் என்பதோ ஒருவருக்கும் கிடைக்காது. கோயிலை பேசுகின்ற மீட்டிங் பொருளாவோ அல்லது ஒரு கேளிக்கை மாதிரி நேரத்தை கடத்துறதுக்காகவோ கோயிலுக்கு போகிறவங்களுக்கு தான் சாபம் வரும். பக்தியோடு போகிறவங்களுக்கு ஒரு காலமும் சாபம் வராது. இன்றைக்கி இன்னொன்று எடுக்கலாம், ஜோடி ஜோடியாக பேசுறது. அது அங்கே இருக்கும். அதுக்கு ஆலயம் பண்ணும்போது அங்கே பிரச்சனை வரும். அது வேறு விஷயம். அதுக்கு நம்ம இப்போ போக வேண்டாம். ஒரு விஷயத்தை நல்லா தெளிவுபடுத்திக்கணும். பல மகான்களும் பல ஞானிகளும் பல சித்தர்களும் கால்படாத இந்த மாதிரி ஆலயங்கள் உருவாகாது. அப்படி ஞானிகளும் குருமார்களும் கால்பதித்த இடங்களில் பரிகாரமாக பண்ணுறது என்ன? ஒருவருக்கு பிரச்சனை வரும்பொழுது அதற்கான தீர்வுக்கான வழியை யார் மூலியமோ கேள்விப்பட்டு அவங்க பிறந்த தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய அடிப்படையில் ஒரு மனிதன் துன்பத்திலேயே வாழ்ந்து விட முடியாது, ஒரு மனிதன் இன்பத்திலேயே வாழ்ந்து விட முடியாது. இன்பமும் துன்பமும் கலந்து தான் வாழ முடியும். துன்பத்திலேயே இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்களால வழிபாடு செய்ய முடியாது. காரணம், தாயின் வயிற்றில் பிறக்கக்கூடிய நேரத்தில்
ஒருவருக்கு இந்த வயதில் இருந்தாவது ஆண்டவனுடைய அனுகிரகம் கிடைச்சி வினை தீரணும் அப்படிங்கிற யாருக்கு இருக்கோ, விதிக்கப்பட்டிருக்கிறதோ, அவங்க அந்த ஆலயத்துக்கு போவாங்க. அந்த நேரம் யாரோ ஒருவர் தன் விதியில் இருக்கக்கூடிய அந்த வேதனையை தீர்த்து கொள்ற வழிபாடு செய்தால் அது வேதனை விதியையே மாற்றுகிறது. அந்த பிரசாதத்தை இவங்க வாங்கினா இவங்க விதியும் மாறுமே தவிர ஒரு காலமும் அவங்களுடைய கர்மா இவங்களை பிடிக்காது. அவங்களுக்கு பசிச்சா இவங்க சாப்பிட முடியாது, இவங்களுக்கு பசிச்சா அவங்க சாப்பிட முடியாது. அப்படித்தானே அதுவும் அவங்க வினை அவங்களுக்கு விமோச்சனமாகும் பொழுது உனக்கும் விமோச்சனமாகிறது இறை தத்துவம். இதனால தான் ஆலயன்னே ஒன்று வந்துச்சு. இன்னைக்கு சேர சோழ பாண்டியன்கள் எத்தனையோ முன்னாடி இருந்த மும்மன்னர்கள் எல்லாம் எங்கே அந்த கோட்டைகள், எங்கே அவங்க வாழ்ந்த அந்த கோட்டை, அந்த அரசு பரிபாலனை பண்ண இடம் எங்கேன்னா இல்லை, அவங்க கட்டின கோயில் மட்டும்தான் இருக்கு. ஆதி காலத்திலிருந்தே கோயில் என்பது உருவானது இதுக்காகத்தான். அவங்க கொடுத்தாங்க வாங்கக்கூடாது, இந்த துணி வாங்கினா சாபம் ஒட்டிக்குமான்னா அந்த துணியில இறைவன் மறைமுகமாக சொல்றான், அதை வாங்கு, உன்னுடைய கர்மாவும் தீரும், அதை வாங்காதே போகாதே அப்படின்னு இறைவன் உணர்த்த நினைக்கிறான். ஆனா நாம ஐயையோ அது பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறோம். அப்படி பிடிச்சிக்குமே ஆனால் ஒருவரும் கோயிலுக்கு போக முடியாது, ஒருவரும் பிரசாதம் வாங்க முடியாது, ஒருவரும் விபூதி முதல் கொண்டு அணிந்து கொள்ள முடியாது. சுவாமிஜி, இந்த குழப்பம் எங்க வருதுன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு சாதம் நைவேத்தியம் பண்ணி கொடுக்கும்போது தான் இன்னும் டபுள் பயம் வருது சுவாமிஜி. சனீஸ்வரனை யாருமா கெட்டவனா நாம்பால் சொல்லிட்டாங்கம்மா. ஒரு வாழ்க்கைக்கு எது எது தேவை? சந்தோஷம் தேவை, அனுபவம் தேவை. அனுபவத்துக்கான பட்டறிவு, கெட்டறிவு, சுட்டறிவு, இந்த 3 அறிவும் இல்லாத ஒரு மனிதன் மிளிரவே முடியாதுமா. அப்ப பட்டறிவு, கெட்டறிவு, சுட்டறிவுக்கு உட்படணும்னா யாராவது ஒருத்தர் வாதியார் இருக்கணும். ஒரு மாணவன் நன்றாக படித்து விட்டானா வாதியார் ஏன் ஸ்கேல் எடுக்க போறாரு? அவன் படிக்காத போது ஸ்கேல் எடுக்கிறாரு. அந்த பயத்தில் படித்து பாஸ் பண்ணவன் எத்தனை பேர் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியாளர் கூட இருக்காங்க இல்லையா? குட்டுப்படாமல் பெரிய லெவலுக்கு வந்திருக்க முடியாது. அப்போ குட்டணும்னா ஒருத்தர் வேணும்ல. அது மாதிரி சனி பகவான் உனக்கு நீதியை பற்றி தெரியலன்னா, நீ நீதி நழுவி போறேன்னா உனக்கு பின்னாடி ஆபத்துறான்ட்டு குட்டறாரு. அவரை பெருசாவே பூதமா பண்ணிட்டோம் நம்ம. சனீஸ்வரனா ஐயோயோ அவரை மாதிரி கொடுப்பவரும் அல்ல, அவரை மாதிரி உயர்த்துறவரும் இல்லை. ஜாதகத்திலேயே ஒருத்தருக்கு சனி பலமா இருந்துட்டாருன்னா, மற்ற கிரகங்கள்லாம் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா யாருமே தடுக்க முடியாது. இதெல்லாம் நம்ம அது சம்பாதிக்கிறதுக்கான ஒரு மார்க்கம்தான். அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. சனிக்கிழமையாகட்டும் எந்த கிழமையும் ஆகட்டும், ஆலயத்து உள்ள போட்டால் இறைவன், நீ இறைவன்னு நம்பி கோயில் உள்ள போயிட்டினா அவன் அல்லாமல் ஓர் அணுவும் அசையாதுங்கிற தத்துவம் இன்னைக்கு ஒவ்வொரு தடவை கடைபிடிக்கிறோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பத்திலேயே சொன்ன, இது நாம பண்றதில்ல, இறைவன் வருகின்ற பக்தர்களையும் நாம இணைச்சி பண்ணக்கூடிய நேரம் இந்த 1 மணி நேரம் நான் சொன்னேன். நான் செய்தேன் நம்ப பண்ணுன்றது கிடையவே கிடையாது, முடியாது. எந்த ஒரு நிமிடமும் சென்ற நிமிடத்தை மனிதன் மீண்டும் வர வைத்து விட்டால் அங்கே இறைவன் இல்லை. 1 மணி நேரம் சென்ற மணி நேரத்தை மீண்டும் மனிதன் எடுத்து வந்து விட்டால் அவனே இறைவன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்ப ஒரு ஆலயத்துக்கு நீ போயிட்டு அங்க கொடுக்குறாங்கன்னா நீ இறைவனை நிராகரிக்கிறியா, யாரோ ஒருத்தர் சனிக்கிழமை வழிபாட்டு செஞ்சு கொடுக்குறாங்கன்னு அவங்கள நினைக்கிறியா? உன்னோட நோக்கம் எது? கடவுளாக நீ வழிபட வேண்டும் என்று சென்றால் கொடுப்பது இறைவன். ஒரு சுமங்கலிக்கு தாலி கொடுக்குறாங்கன்னா சனிக்கிழமை பரிகாரம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா வேண்டான்னு சொல்லிட்டா அதுவே ஆயுள் பங்கம். ஒரு பூ கொடுக்குறாங்கன்னா வேண்டான்னு வாங்கி நைஸா அங்கேயே போட்டுட்டு வரீங்கன்னா அதுவும் ஆயுள் பங்கம். வேணும் என்பதும் வேண்டாம் என்பதும் எதை என்பது சாஸ்திரங்கள் ஆதி காலத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயத்திற்கு எந்த விதிவிலக்கும் கிடையாது. யார் என்ன வழிபாடுகள் செய்து கொடுத்தாலும் அதை பெறுவதுதான் நல்லது. அதை நிராகரிப்பது தவறு. காரணம், அது இறைவனை நிராகரிப்பது போல. அவங்க எப்போ கோயில் உள்ள வழிபாட தொடங்கிட்டாங்களோ அவங்களுக்கும் இறைவன் அனுகிரகம் கொடுத்து விட்டார். அந்த அனுகிரகம் கொடுத்தனாலதான் கோயிலுக்கு வந்தாங்க. அதே அனுகிரகம் இல்லாமல் இறைவன் நிகிரகம் செய்தால் ஒரு காலமும் ஒருவர் ஆலயத்தினுள்ள அடியெடுத்து வைக்கவே முடியாது. ஆடுபவர்கள் மட்டுமே நாம் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நேரமா உங்ககிட்ட பேசணும்னு காத்துட்டு இருக்காங்க சுவாமிஜி, அவங்க கிட்ட பேசுவோம். வணக்கம், ஆத்ம சங்கமம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ,
வணக்கம் அம்மா, இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? சொல்லுங்க. உங்க வயது? 42 வயது. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. கண்ணா ஸ்பீக்கர் போன்ல பேசுறியாமா? ஆமா சார். அத ஆஃப் பண்றா கண்ணா. பண்ணிட்டேன் சாமி. இப்போ சொல்றா கண்ணா. பேர் என்ன? ஐயா தம்பிராட்டிங்க என் பேரு. தம்பிராஜா? தம்பிராட்டிங்க, தம்பிராட்டி. தம்பிராட்டி? ஆமாங்க ஆமாங்க. எவ்வளவு பெரிய பேர் தெரியுமா அது? ஆமாங்க ஆமாங்க. சொல்லுங்கம்மா. ஐயா ஒரே குழப்பத்துல இருக்கேன். ஏன் தம்பிராட்டிம்மா? எனக்கே தெரியல, பயங்கர குழப்பத்துல இருக்கேன். அது எனக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டா தானே அந்த குழப்பம் வரும். என்ன நஷ்டம் ஏற்பட்டது? ஐயா எங்க பாப்பாக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். மாப்பிள்ளை எப்ப வரும்? விசாக நட்சத்திரம், விருச்சிக ராசி. இதுல என்ன குழப்பம்? குழப்பம் என்ன வயசு அவளுக்கு? அவளுக்கு 21 வயசு ஆகுதுங்க. என்னமா 40 வயசு ஆனா மாதிரி குழப்பறேன்றீங்களா? என்னடா கண்ணா இது, நீயும் குழம்பி என்னையும் குழப்பி வீட்டுல இருக்கிறவங்க குழப்பி அவளையும் குழப்பி வர மாப்பிள்ளையும் குழப்பி ஜாதகத்தையும் குழப்பி ஜாதகத்தை பார்த்து அதுல குழப்பி இந்த பையன் நல்லா இல்லைன்னு சொல்லி விசாரிக்கிறவங்களாம் தப்பா சொல்லி ஏற்கனவே நம்ம வீட்டுல ஒண்ணு பிரச்சனை ஆயிடுச்சு, இது வேற பிரச்சனை ஆயிட போதுன்னு ஒவ்வொரு நாளும் பயந்து தானே. இல்லைங்கய்யா, காலகாலத்துல கடமை முடிக்கலாம் இப்படி நினைச்சுதான் அவசரப்பட்டு 21 பாருங்க. 1990 இருந்து பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் 25 வயதுக்குள்ள கல்யாணம் பண்ணாதீங்க. 25 வயதுக்குள்ள கல்யாணம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். 100க்கு 80 பேருக்கு நான் சொல்றேன். 20 பேருக்கு விதிவிலக்கா இருக்கலாம். ஆனால் 80% நீங்க 21 காலங்காலமா ஏதாவது லவ் பண்ணி போயிட போறா, நம்ம உடனே முடிச்சிடணுங்கிற பயம் வேண்டாம். நல்ல தீர்க்கமான ஆலோசனை பண்ணி நல்ல பையனா நல்ல குடும்பமான்னு பார்த்து கொடுங்க. அதே மாதிரி ஜாதகம் இப்ப அனுஷ நட்சத்திரம்னு வேற சொல்றீங்க இல்லையா? விசாக நட்சத்திரம்னா அப்ப அவளுக்கு அந்த சனி தசை முடிஞ்சு புதன் தசையில இருப்பா. எதுவும் அடிப்படையிலையா? இல்லைங்கய்யா. சரி, ஏதாவது நோய் வந்துச்சா அவளுக்கு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி? இல்லைங்க, அவளுக்கு ஒன்றும் வரலைங்களையா. சரி, வரலன்னா சந்தோஷம். ஓடி போய் பஸ் ஏறுறது, அவசரப்பட்டு போறது இதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் இருக்கட்டும், அமைதியா இருக்கட்டும், படிக்க சொல்லுங்க. கிடைக்குமாயா ஏதாவது வேலை? கவர்மெண்ட் வேலை எதுவும் கிடைக்குங்களா? பத்தியா ஒண்ணு முடிச்சுட்டு 2வது போயிட்டீங்களா? அம்மா தம்பிராட்டி இல்ல நீ. அதான் கிடைக்கும்மா. சுவாமிஜி, வருகின்ற புதன்கிழமை 24ஆம் தேதி வளர்பிறை பஞ்சமி இல்லைங்களா? சிறப்பு வழிபாடுகள் சொல்லுங்க சுவாமி. ஆமாம்மா, நம்ம ஆலயத்துல மாதம் தேய்பிறைக்கும் வளர்பிறைக்கும் இருவேறு காரணங்களுக்காக தீபம் போட்டு வழிபடுவது. அது வருகின்ற புதன்கிழமை 24/12/2022 அன்று பகல் 11:30க்கு தொடங்கி வளர்பிறை பஞ்சமி போகுது. தொடர்ந்து தீபம் போடுகிறவர்களும் சரி, புதிதாக பார்க்கிறவர்களும் சரி, உங்களுக்கு அதை பற்றி விளக்கம் வேணும்னா கீழே வர நம்பருக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்க. விளக்கம் சொல்லுவாங்க. எதற்கெல்லாம் போடணும், அதில் என்னென்ன பலன் கிடைக்கும், அதில் என்னங்கிறத, ஏன்னா நேரம் இல்லாத காரணத்தினால் நானும் குறுக்கிட்டு சொல்கிறேன், நீங்கள் அதில் கேட்டுக்கோங்க. அதே போல் வருகின்ற ஜனவரி 2ஆம் தேதி அடியோன ஜெயந்திக்கு அஷ்டலட்சுமி ஐஸ்வர்ய ஜெயந்திங்கிறத விட அஷ்டலட்சுமி ஐஸ்வர்ய ஓமமும் அதில் தனமும் தானியமும் பிரசாதமாக வழங்கப்படுவது. முழுக்க யார் வேணாலும் பங்கு கொள்ளலாம், இலவசம் என்பதை கருத்தில் வைத்துக்கொண்டு அனைவரும் வந்து பயனடைங்க. அப்படி ஒரு அற்புதமானதை இன்னொரு முறை செய்வேனா என்பது எனக்கே தெரியாது. அதனால் அழைத்து மகிழ்கின்றேன். கண்ணா, கோயில் சொன்னீங்க இல்லையா? அது நான் சொல்றது, கோயிலில் எதை கொடுத்தாலும் அதை நிராகரிக்காதீர்கள். இறைவனே வந்து கொடுப்பான் என்பதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளணும். மனுஷனா நீங்க பார்க்குறீங்க, மனுஷ ரூபமாக இறைவன் எங்கு வந்து எப்படி கொடுப்பான் என்பது நமக்கு தெரியாது. அதை விட்டுவிடக்கூடாது என்பதை ஆழமாக பதிய வைத்து ஆலயத்தில் எதை கொடுத்தாலும் அதை பிரசாதமாக கருதி பெற்றுக்கொள்வது நல்லது. அருமை சமைச்சிங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உருவாக்கக்கூடிய அருமையான விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. நான் ஒரு கேள்வி கேட்டேன். சில பேர் வாயால வாழுறாங்க, சில பேர் வாயாலேயே வீழறாங்க இல்லைங்களா? இதற்கும் கிரகங்களுக்கும் காரணம் இருக்கா அப்படின்னு அதை பத்தி உங்ககிட்ட இன்னைக்கே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்தாலும் நேரமின்மை காரணமாக நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு சுவாமிஜி. அடுத்த நிகழ்ச்சியில என் வாயால் தான் நான் கெட்டு போறேன், சும்மா இருந்துருக்க கூடாதா, என் வாயை வச்சிருந்தாலும் பிரச்சனை ஆயிடுச்சு. சில பேருங்க வாயில பேசியே பெரிய ஆளாயிடுவான், சில பேர் வாயில பேசியே சாவச்சிருவான். இதெல்லாம் நடக்கும். ஆனா அதுக்கும் கிரகத்துக்கும் சம்பந்தம் இருக்குமா? ஆனா கிரகத்தோட இன்னொன்னு சம்பந்தம் இருக்கு. நிச்சயமா அது என்ன அப்படிங்கறது அடுத்த நிகழ்ச்சியில நீங்க எங்களுக்காகவே ரொம்ப தெளிவான விளக்கங்களா சொல்லணும் சுவாமிஜி. கோடானு கோடி அன்பு ரசிக பெருமக்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. கண்டிப்பா எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். அடுத்த வாரம் பார்க்கலாம். கேள்வி காத்துட்டு இருங்க. புதன்கிழமை பஞ்சமி. வணக்கம். வணக்கம்.
சுவாமிஜி, உங்களுக்கும் இருக்கக்கூடிய அற்புதமான ரிலேஷன்ஷிப் குறித்து அழகான விளக்கங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கும் சிறம் தாழ்ந்த நன்றிகள் ஐயா. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.